am mesmerizing trance. Yes, we welcome our beautiful dramatists to perform a Tamil drama. இல்லை இல்லை நாங்கள் சொல்வது தான் சிறந்தது. நீங்க சொல்வது தவறு. கல்வி என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அதுதான் உண்மையான செல்வம். உண்மையான ஆமாம், திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கேடு விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு நாடல்ல மற்றையவை. அதாவது ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம் கல்விதான். கல்வியை தவிர வேறெதுவும் இந்த உலகில் செல்வமில்லை என்பதுதான் குறளின் பொருள். சௌவையார் எழுதிய மூதுரை பாடலிலும் மன்னனோட கற்றவரை ஒப்பிடும் போது மன்னனை விட கற்றவர் தான் சிறந்தவர். மன்னனுக்கு தன் தேசம் மட்டும்தான் சிறப்பு, கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியுள்ளார். சூப்பர் சூப்பர். நீங்கள் எல்லோரும் கல்வி கற்றதோடு கல்வி கற்கே நடக்கணும்னு திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு. கற்க கற்றவரை கற்பவை கற்றத்தில் நிற்கதற்காக, அதாவது கற்க வேண்டிய நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்வி வழியே வாழ வேண்டும் என்பதுதான் நான் படிச்சிருக்கேன். தன்னுடைய என்பவர் கற்றோர் உதவி என்று பொன்னுடைய சொல்லாதவர். இதோட பொருள் தெரியுமா? கற்று தெரிந்தவரே உண்மையான கண்களை உடையவற்றால் முகத்தி தோன்றுவது புண்மை போன்றவை ஆகும். சிறந்த செல்வம் நம்ம சம்பாதிக்கிற காசு பணம் எல்லாமே நிலையற்ற செல்வம். ஆனால் கல்விதான் நிலையான செல்வம். எனவே அந்த கல்வியை நாம் எப்பொழுதும் சிறப்பாக கற்கணும். காசு பணத்தை விட கல்விதான் சிறந்தது. எனவே கல்விதான் சிறந்த செல்வம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா கற்கணும்.